வெல்கம் பேக் டு கலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அச்சு முறுக்கு, ரோஸ் கொத்து ஆர் குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அச்சப்பம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள்களும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. ஒரு எக்கு, செசமி சீட்ஸு ஒயிட் அண்ட் பிளாக். இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஒயிட் இல்லைனாலும் நீங்கள் பிளாக் கலர் போட்டுக்கலாம். இது வந்து கோகோனட் மில்க்கு. இது வந்து தேவையான அளவு, நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு நம்ம திக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த கோகோனட் மில்க் வேணும். 1 கப் ரைஸ் ஃப்ளார், மைதா 1 கப், சுகர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இது வந்து பொடிச்சு வச்சுக்குங்க. அப்போ வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெனிலா எசன்ஸ் 1 ட்ராப் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு எக் எடுத்துக்கலாம். இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. சுகர் போடுறோம் 1/3. வெனிலா எசன்ஸ் 1 ட்ராப், சால்ட் 1 பிஞ்ச் போட்டால் போதும். ரைஸ் ஃப்ளாரு 1 கப் போடுறேன். மைதா 1 கப்பு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு தேவையான அளவு கோகோனட் மில்க்கு ஊற்றலாம். நான் ஒரு 1/2 தேங்காய் வந்து கிரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் எடுத்து வச்சேன். நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. ஸோ பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலக்கி வச்சாச்சு. செசமி சீட் போடலாம். ஒயிட்டும் அண்ட் பிளாக் கலரும் போட்டிருக்கேன். கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றலாம். இந்த குக்கீஸ், ரோஸ் குக்கீஸ் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுது. எல்லா கடைகள்லேயும் விற்கிறாங்க. இது நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப கம்மி விலை தான். இது வந்து நம்ம இந்த எண்ணெய்க்குள்ளே வைக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது எப்படி செய்கிறதுன்னு தெரியல. அச்சு வந்து இந்த எண்ணெயில் வந்து முக்கி வைக்கணும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இட்லி மாவு போல் வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கோகோனட் மில்கில் செய்கிறனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு துண்டு புளி இப்படி போட்டுக்கோங்க. நம்ம செய்கிற பலகாரத்தில் வந்து எண்ணெய் வந்து அவ்வளோ உறிஞ்சாது, அதனால தான் இது போடுறேன். கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வைக்கலாம். ஆயிடுச்சு. அப்படியே பண்ணாலே வந்துடும். நம்ம சூப்பரான அச்சப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் குக்கீஸ் சூப்பர். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஏர்டைட் பாக்ஸில் வந்து இது நல்ல தண்ணியெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா சுத்தமாக வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு இருக்கும்.